சரிங்க. இப்ப 2வது பார்ட் பாத்துரலாங்களா? ஓகே. இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம். அதிக மக்கள் தொகை. மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது பிளேஸ்ல இருக்கு. அப்போ மக்கள் தொகை இதுல புக்ல என்ன இருக்கோ அத ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா வந்து எத்தனாவது இடங்க? சீனாவிற்கு அடுத்து 2வது இடம். வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் மிஞ்சக்கூடும் அப்படின்னு ஆல்ரெடி மிஞ்சிருச்சு இல்லைங்க. சரிங்களா? ஆனா என்ன அது இன்னும் கணக்கு எடுக்கல இல்லைங்களா? மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. ஆமா, மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. என்ன சொல்றாங்க? வருஷம் மக்கள் தொகை நம்மளோட பாப்புலேஷன் எப்படி இருக்குதுங்களாமா? ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கே சமமா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. என்னங்க 1000க்கு 1.7 என்ற விகிதத்தில் அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க. பாத்துக்கோங்க. மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பு 1000 பேருக்கு 1.7 அப்படிங்கிற விகிதத்துல. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது ஒரு 10% பேர்கிட்ட மட்டும்தான் சொத்து இருக்க கூடிட்டே இருக்கு, மத்தவங்க கிட்ட எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வருமானம் சொத்துக்களை பெற்றிருக்கும், அதாவது அதிக அளவுல என்ன சொல்றாங்க, 10% மக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தேவையில்ல, அடிச்சு விட்டுருப்பேன். ஓகே, இது பாத்துக்கலாம். அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த விலை ஏற்றத்தால வாங்கும் சக்தி குறையறதோட மட்டும் இல்லாம நிரந்தரமான வருமானம் இல்லாத ஏழை மக்களை இது பாதிக்குதுன்னு சொல்றாங்க. உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகள்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியாக 10-20 ஆண்டுகள்ல மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. எதுங்க? மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு, பெட்டகம், இதெல்லாமே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்துட்டு பற்றாக்குறையா தான் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. என்னங்க? வேலை வாய்ப்பை, அதாவது பலவீனமா இருக்கட்டும் பலமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அந்த கருப்பு கலர்ல இருக்க சைடு ஹெட்டிங்க நல்லா படிச்சுக்கோங்க. டார்க் பிளாக்ல இருக்கிறத, அப்புறம் வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணிருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த PDF நான் வந்து டெலிகிராம்ல போட்டு விடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ கீழே வேணா பின் பண்ணி வேணா விடுறேங்க. சரிங்களா? வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வசதிகளை அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய பொருளாதாரம் என்ன வளர்ச்சின்னு சொல்றாங்க? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. அடுத்து பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்குழிந்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அட்டவணை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல எது இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாவுமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேங்க. இங்க குறிச்சு வச்சிருக்கிறேன்னா, இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், எங்கேயாவது எல்லாத்தையும் எங்கேயாவது இந்த சைடு வருஷங்களை கொடுத்துட்டு இந்த சைடு நம்பரை கொடுத்துட்டு எங்கேயாவது ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயத்துல நான் ஃபுல்லாவுமே நான் படிச்சு வச்சிருந்தேங்க. 1901 23.84 மக்கள் தொகை. எப்படிங்க? மக்கள் தொகை கோடிகள்ல ஃபர்ஸ்ட் 23, அப்புறம் 25, அப்புறம் 25, அப்புறம் 27, 31, 36. நான் இந்த மாதிரி 20 எல்லாம் வந்து இவ்வளவு இருக்குது, ஒரு 4 இது வந்து 20 இருக்குது, இப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். அப்புறம் 30ல 20ல ஒரு 4 இருக்கு, 30ல ஒரு 2 இருக்குது, 40ல 1 இருக்கு, 50ல 1 இருக்கு. அப்ப 30, 40, 50. ஃபர்ஸ்ட் என்னங்க? 20ல ஒரு 4 இருக்குங்க, 30ல வந்துட்டு ஒரு 2 இருக்குதுங்க. 30ல 2ங்களா? ஆமா, 30ல 2. அப்புறம் வந்து 40ல 1, 30, 40, 50, 50, அப்புறம் 60, அப்புறம் 80, 102.
அப்புறம் 121. சரிங்களா? 102, 121 என்னென்னங்க, 20ல ஒரு 4 இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேண்டமா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுவீங்கல்ல, அப்ப வந்து அந்த சைடுல இருக்க அந்த நம்பர்லாம் அதுக்கப்புறம் மெமரி பண்ணிக்கலாம். சரிங்களா? 20ல ஒரு 4 பார்த்தோம். 30, அப்புறம் 40, அப்புறம் 50, வேற என்னங்க, 60, 80, 102, 127. சரிங்களா? 1901ல வந்து இது ஓகே. இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா 1921ல மக்கள் தொகை கோடிகள்ல எவ்வளோ? 25.13 இருந்திருக்குது. அதுல இது பாத்துக்கோங்க மைனஸ்ல போயிருக்குதுங்க. சராசரி ஆண்டு வளர்ச்சி மைனஸ்ல போயிருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து 1951ல 1.25 இருந்திருக்குதுங்க. சராசரி ஆண்டு வளர்ச்சி 1.25. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். 1961ல 1.96 நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்புறம் 2001ல 102.70. எனது இது மக்கள் தொகை கோடிகள்ல கொடுத்திருக்காங்க. சராசரி ஆண்டு வளர்ச்சி என்னங்க 1.97. 2011ல 121.02. சரிங்களா? 1.66. இப்போ இது நல்லா நம்ம விரிவாக்கமா பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல். என்னங்க, மக்கள் தொகையோட அம்சங்களை பத்தி அறிவியல் நெறிப்படி படிக்கிறதா மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அளவு. என்னங்க, மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு இதா வாசிச்சு விடுறேன். இதோட விளக்கங்களை பின்னாடி நான் சொல்லித்தரேன். பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். இது எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள். என்னங்க, இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க, மக்கள் தொகை அளவுங்க, வளர்ச்சி வீதமுங்க, பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்து விகிதம். சரிங்க, எழுத்தறிவு விகிதம். இப்ப இது என்னென்னு பார்க்கலாம். கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரிச்சிருக்குது. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு இது இருக்குதுங்க. உலகின் புவிப்பரப்பில், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தே கொண்டுள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ளன. சரிங்களா? அப்போ உலக புவிப்பரப்புல எவ்வளவுங்க, 2 கிட்டத்தட்ட 2.5. ஓகேங்களா? 2.4%. பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் இன்கம்ல எப்படிங்க, அது வந்துட்டு ஒரு 1.5 அப்படி வச்சுக்கோங்க. 2.5 1.5 அது 2.4. இது வந்து 1.2ங்க. சரிங்களா? இது அப்படியே மனப்பாடம் பண்ணிதான் ஆகணுங்க டேட்டாவெல்லாம். உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டிருக்குதுங்க. உலக மக்கள் தொகையில எத்தனை சதவீதத்துங்க, 17.5. சரிங்களா? ஓகே. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6ல ஒருத்தர் இந்தியரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க, 6ல ஒருத்தர் இந்த உலகத்துல இந்தியர் தான் இருக்காங்களாமா. சரிங்களா? உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவோட மக்கள் தொகை வந்து எப்படியாமா 3வது இடம் பிடிக்கும். என்ன சொல்றாங்க, உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகையில 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க நாடை விட உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரால அந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் சில மாநிலங்களில் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவு உடையது. என்ன சொல்றாங்க, இந்தியால சில மாநிலத்துல இருக்கிற மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமா இருக்குங்களாமா. ஓகேங்களா? நாட்டை விட இங்க இருக்க ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட பாப்புலேஷனே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து காலரா, பிளேக், இன்ஃபுளுயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக 1911 1921 இந்த காலகட்டத்துல மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. சரிங்களா? அப்போ மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்த வருடம் எது, என்னென்ன நோய்களால, காலரா, இன்ஃபுளுயன்சா, பிளேக் இந்த மாதிரியான கொள்ளை நோயால, அப்புறம் வந்து பஞ்ச காரணமாகலாம். எந்த வருஷத்துலங்க, 1911 இருந்து
21 இந்த காலகட்டத்துல மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால அந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. என்ன சொல்றாங்க? 1921ல மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால அந்த ஆண்டை என்ன ஆண்டுன்னு சொல்றாங்க? பெரும் பிரிவினை ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ பெரும் பிரிவினை ஆண்டு எந்த ஆண்டு? 1921. பெரும் பிரிவினை ஆண்டு எந்த ஆண்டு? 1921. பெரும் பிரிவினை ஆண்டு எந்த ஆண்டு? 1921. மைண்ட்ல நின்றுச்சுங்களா? சூப்பர். ஓகே. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% இருந்து 1.25% குறைந்து வந்தது. ஓகேங்களா? ஓகே. அதனால இத சிறுபிளவு ஆண்டு. பெரும் பிரிவினை ஆண்டு என்ன? 1921. ஓகேங்களா? சிறுபிளவு ஆண்டு என்னங்க? 1951. சிறுபிளவு ஆண்டு என்னங்க? 1951. சரிங்களா? அப்போ எத்தனை சதவீதத்துல இருந்து எத்தனை சதவீதம் வந்து குறைஞ்சிச்சு? 1.33% இருந்து 1.25% குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? சூப்பர். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. அப்புறம் வந்து சிறுபிளவு ஆண்டு என்ன? 1951. கரெக்ட். 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம். இப்படிதாங்க ஒவ்வொரு டைம் நம்ம படிக்கிறோம். அது வந்து சின்ன குழந்தையாட்டம் ஓகே இதுன்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நாங்க புக்கை மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓகே இந்தந்த பாயிண்ட்லாம் படிச்சோம், இந்தந்த பாயிண்ட்லாம் படிச்சோம் இப்ப அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம மைண்ட்ல நிக்கும். சும்மா வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணும் மைண்ட்ல நிக்காதுங்க. எல்லாம் மறந்து போயிடும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே மறந்துட்டே வரும். அப்புறம் மறுபடியும் 8வது பேஜ் படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பேஜ் முடிச்ச உடனே ஓகே இன்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க தான் வந்து ரீகால் பண்ணணும். சரிங்களா? 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96% 2% ஆகும். அதாவது 1.96% வந்து கிட்டத்தட்ட 2%. சரிங்களா? அதனால 1961 என்னன்னு சொல்றாங்க? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. என்ன? பெரும் பிரிவினை ஆண்டு 1921, சிறுபிளவு ஆண்டு 1951ங்களா? 1951. 1961 வந்துட்டு என்னது? எனது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. சரிங்களா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்ன? 1961. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. பெரும் பிரிவினை ஆண்டு வந்துட்டு 1921. சிறுபிளவு ஆண்டு 1951. சரிங்களா? ஓகே. அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவை கடந்தது. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2001. 2001 மக்கள் தொகை என்னங்க? 1 பில்லியன் 100 கோடி அளவை கடந்து இருக்குது. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் இருந்திருக்குது. மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறதுக்கான காரணம் என்ன? இளைஞர்களோட கணக்கெடுப்பு ஜாஸ்தியா இருந்ததுதான். சரிங்களா? சூப்பர். அடுத்து பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். சரிங்களா? இது வந்து 1000 குழந்தைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்குங்க. மக்கள் தொகைக்கு பிறக்கும் 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அதுதான் நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இறப்பு விகிதம் அதேதாங்க. 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவங்களோட எண்ணிக்கையை குறிக்கிறதுங்க. வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதங்கள். ஓகேங்களா? பாக்கலாமா? இதெல்லாம் நல்ல மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். வழியே இல்ல. எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு இது ஒரு தொல்லை. அதனாலதான் ஸ்டார்டிங்லயே வந்து நான் உங்களை படிக்க சொல்றேன். ஸ்டார்டிங்லயே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா மைண்ட்ல நின்றுடும். கடைசி டைம்ல வந்து எல்லாம் குழப்பி அடிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. பிறப்பு விகிதம் ஆண்டு எந்த வருஷம்? 1951ல கிட்டத்தட்ட 40 ஞாபகம் வச்சுக்கோங்க. 40க்கு ஒரு 1% கம்மிங்களா? ஓகே. 30 புள்ளி வந்து கம்மியா இருக்கு. 0.1 கம்மியா இருக்கு. 39.9. இறப்பு விகிதம் எவ்வளோ? 27.4. சரிங்களா? இது 39, இது 27. நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா ஓகே இங்க ஒரு 3 வந்துருச்சு. 3 அந்த சைடு இங்க 3 அங்க இதுக்கு வந்துட்டு ஒற்றைப்படை என்ன? 9க்கு ஒற்றைப்படையா? இங்க வந்து 7. 3க்கு என்ன? 2. இப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். இதெல்லாம் பண்ணணுமானா பண்ணிதான் ஆகணும். இவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியுது இல்லைங்க உங்களுக்கு? 2001ல 25.5. சரிங்களா? அடுத்து 8. 25.8. சரிங்களா? அடுத்து 2011ல 21.8. 2011 என்னங்க? 21.8. அடுத்து 2011ல இறந்தவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவுங்க? 7.11. 7.11. 21.8 7.11. ஓகேங்களா?
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 9 வந்துச்சு. அதுல ஒரு 2 இங்க 9ல வந்துட்டு அதோட ஒத்தப்படை வந்து 7. ஸோ 27 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2011 25 அங்க ஒரு 8 25 8 அடுத்து 21.8 அங்கிட்டு 7.11 சரிங்களா? அப்ப 2051 2001 2011 ஓகே. அதேதான் இங்க ஃபுல்லா அப்படியே விரிவாக்கமா கொடுத்திருப்பாங்க. 1951 நம்ம இப்பதான் நாங்க படிச்சோம். என்ன படிச்சோம்? 3 9 3 9 ஞாபகம் வச்சு விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 9 வந்துருங்க. 39.9 வந்துரும். 2011 என்ன சொல்லியிருக்கா? 21.8 சரிங்களா? பிறப்பு விகிதம் குறைவாக இருந்துச்சு. சரி ஓகே. வளவளான்னு இந்த அட்டவணையை போட்டு இது பண்ணி வச்சிருக்கானுங்க. தேவையில்ல. ஓகே, நம்ம இது படிப்போம். கேரளா மிக குறைந்த பிறப்பு பிறப்பா இறப்பா பிறப்பு விகிதத்தையும் குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா அப்படின்னா 14 அதாவது 14.7 14 யூபி வந்துட்டு பாத்தீங்கன்னா 29 யூபி எப்படிங்க 29 அதிக அளவு பிறப்பு வீதத்தையும் கொண்டுள்ளது சரிங்களா? ஓகே, அப்போ கேரளா வந்து மிக குறைந்த அதான் இந்த அம்புக்குறி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு வீதத்தையும் 14 உத்தரப்பிரதேசம் அதிகமான யூபி அப்ல போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தேன். அதான் வந்து யூபி போட்டிருக்கேன் பாருங்க. அப்ல போகுதுப்பா, அப்ல போகுது அப்படின்னு என்னங்க யூபி அதுதான் வந்து அதிகமான பிறப்பு விகிதம் 29 சரிங்களா? கேரளா வந்துட்டு கேரளா கீழே போகுது அப்படி குறைந்த சோ 14 சரிங்களாங்க? ஓகே, அடுத்து மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் மேற்கு வெஸ்ட் பெங்கால் இறப்பு விகிதத்தையும் அப்புறம் ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் என்னங்க அதிக இறப்பு நிறைய இறந்து பாவங்க ஓடி ஓடியே எல்லாம் இறந்துடுறாங்கங்க. ஓடி ஓடின்னு ஒரிசா என்னங்க அதிகமான பேர் எப்படி இறந்துட்டாங்களா? பாவம் எல்லாம் ஓடி ஓடி கை காலெல்லாம் வலி எடுத்து இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகள்ல ஓகே 2001 இருந்து 2011 இந்த 10 வருஷத்துக்குள்ள பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அப்போ இந்த 2001 இருந்து 2011 இந்த மக்கள் தொகை பெருக்கத்துல ஜாஸ்தி எதுங்க? பீகாருங்க. கார்ல தான் வந்துட்டு மக்கள் அதிகமா போவாங்க சரிங்களா? கார்ல பீகார்ல அடுத்து குறைந்த விகிதத்தையும் கொண்டுள்ளது. அடுத்து பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமரு மாநிலங்கள்னு அழைக்கப்படுதுங்க. ஓகே, பீமரு மாநிலங்கள் இதுலயே உங்களுக்கு அப்படியே அழகா வந்துரும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பீமரு பீனா என்னங்க? பிஐனா பீகாரு, மத்திய பிரதேசம்னா மாவண்ணா MA, ராஜஸ்தான் ஆறுங்க, உத்தரப்பிரதேசம் யூங்க. இதுதான் வந்து பீமரு மாநிலங்கள் அழைக்கப்படுது சரிங்களா? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் என்னது? அதுதாங்க பீமரு தாங்க. நெட்டை ஆன் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டர். மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறவங்களோட எண்ணிக்கையை வந்துதான் மக்கள் தொகை அடர்த்தி. இப்படிதாங்க ஃபுல்லா உட்காந்து மறுபடியும் இந்த பேராகிராஃப படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சைட்ல வந்து இதுல ஃபுல்லா இதான் விஷயம் இருக்கு அப்படின்னு சைட்ல குட்டியா எழுதி வச்சுக்கணும். நான் இது உங்களுக்கு PDF தந்துடுறேன். நிலம் மற்றும் மனிதன் விகித அளவை குறிக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க? இந்த அதாவது மனுஷன் அந்த இடம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு அந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. சரி, ஏதோ குழப்பி வச்சிருக்காங்க, அது வேணாம். மக்கள் தொகை அடர்த்தி மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தினா என்னங்க? மொத்த மக்கள் தொகையாதான் அங்க பாருங்க, நான் பொம்மையெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன். மக்கள் தொகையெல்லாம் இருக்காங்க. அப்போ மக்கள்லாம் எங்க இருப்பாங்க? இப்படி நிலம் இருக்குது இல்லைங்க, அந்த நிலத்து மேலதான் எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உட்காந்து மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேப்பா, ஒரு மனுஷன்னா ஒரு நிலத்துலதானே நிப்பாங்க. சோ நிலப்பரப்பு அங்க ஒரு 4 பேர் நின்று இருக்காங்க. அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படியே தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லணும், அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் தொகை அடர்த்தி சரிங்களா? 1 சதுர கிலோமீட்டரில் உள்ள மக்கள் சரிங்களா? 1951ல 117 என்னங்க? 1951ல 117
2001ல 325, 2011ல 382. சரிங்களா? என்னங்க 1951ல 117, 2001ல 325, அப்புறம் 382, 117, 325, 382, 117, 325, 382. சரிங்களா? வருஷங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1951, 2001, 2011. என்னங்க 117, 125, 132. இப்படி சொல்லி 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 படிக்கணுங்க. அடுத்து சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. எப்படிங்க 100க்கும் குறைவுங்க. சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவாதான் இருந்துச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறமா மக்கள் தொகை அடர்த்தியானது 1951ல 117ஆக உயர்ந்து பின் 2001ல 325ஆக அதிகரித்தது. இங்க என்ன அட்டவணையில இருக்கோ அதை அப்படியே வந்து எலாபரேஷன் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. வெஸ்ட் பெங்கால் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டிருக்குதுங்க. வெஸ்ட் பெங்கால் எவ்வளவுங்க 880ங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டிருக்குதுங்க. அது வந்து சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? ஏபி அருணாச்சல பிரதேசத்துல இனி ஆப்பு தான்டா. எல்லாருக்கும் ஒரு நாள் 7:30 தான் ஆப்பு தான் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நாள் அப்படின்னா என்னங்க ஒரு நாள் 7:30 அப்படின்னா 17ங்க. நான் இப்படிதான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு மக்கள் தொகை அடர்த்தி ஜாஸ்தி. வெஸ்ட் பெங்கால் WB அந்த பி எப்படி இருக்கு 8 மாதிரி தானே இருக்கு. சோ 880. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டான்னு கேட்காதீங்க. டெய்லி வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு மைண்ட்ல நின்றும். இருந்தாலும் அந்த குட்டி குட்டி குட்டியா அந்தந்த இடத்துல ஒரு குட்டி ஹிண்டு வைக்கும்போது இன்னும் மைண்ட்ல நிக்கும். சும்மா உட்காந்து வெஸ்ட் பெங்கால் 880, அருணாச்சல் பிரதேசம் 17 அப்படின்னு சொன்னீங்கனால மைண்ட்ல நிக்காதுங்க. இப்படி படிச்சீங்கன்னா தான் நல்லா மைண்ட்ல நிக்கும். ஓகே. வெஸ்ட் பெங்கால் அந்த பி வந்து 8 மார்க் இருக்கு. சோ 850 மேம் சொன்னாங்க. ஓகே. நான் ஆப்புடா டேய் ஒரு நாள் பாரு உனக்கு எல்லாம் வந்து 7:30 முடிய போகுது ஆப்புதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னங்க மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. அடுத்து பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கும். சரிங்களா? 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கும். சரிங்க. இது இம்பார்ட்டன்ட்ங்க. பாலின விகிதம். சரிங்களா? பாலின விகிதம் என்ன சொல்றாங்க 1951ல 946. என்னங்க 946, 933, 940 இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலின விகிதம் 1000 ஆண்டுகளுக்கு உள்ள பெண்கள் விகிதம் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களோட விகிதம் அதான் நாங்க அப்படியே பார்த்தோம். 1940 சாரிங்க 946, 933, 940. ஃபர்ஸ்ட் லாஸ்டும் 40 சம்திங் வருது. நடுவுல வந்துட்டு 1933 வருதுங்க. சரிங்களா? என்னங்க 1946, 1933, 1940. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 40. நடுவுல இருக்கிறது 1933. சரிங்களா? 40, 1946, 1933, 1940. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஆல்ரெடி நான் ஒரு இந்த புள்ளி விவரங்கள் சொல்லி கொடுத்தேன். அது வந்து லைட்டா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 20 இருக்கும், அப்புறம் 30 இருக்கும், 40 இருக்கும், 50 இருக்கும், அப்புறம் ஒரு 60 இருக்கும், 80 இருக்கும், 102 இருக்கும், 127 இருக்கும். சரிங்களா? இது இப்படி சொல்லிட்டே வரணுங்க ஒவ்வொன்னா. அப்புறம் வேற என்ன பார்த்தோம் 117, 325, 382. இதுல என்னது மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்தோம். பாலின விகிதம் என்னன்னு பார்த்தோம். 1946, 1933, 1940 சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன பார்த்தோம் அதிக மக்கள் தொகை அடர்த்தி அது என்னமோ பார்த்தோம் இல்லைங்க. அதுல என்ன வெஸ்ட் பெங்கால் தானேங்க. அதுல வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன எப்படி ஷார்ட்கட் கொடுத்திருந்த பி அது வந்து 8 மாதிரி. சோ 880. அருணாச்சல பிரதேசம் ஒரு நாள் உனக்கு ஆப்புதால ஓகேங்களா? அப்பனா 1 7 7:30 தான் ஆப்புதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. சூப்பர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. பெண்களை விட ஆண்கள் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இறுதியா 2011ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநில விகிதம் இருங்க மைக்கான்லதான் இருக்கு. சரி. 2011 படி ஹரியானாவில் 877ஐயும் பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. 2011 படி ஹரியானால 877 பாலின விகிதம் வந்துட்டு அது வந்து குறைவுன்னு சொல்றாங்க. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமா இருக்குது. 1000 ஆண்களுக்கு
1084 பெண்கள். அப்ப பாலின விகிதத்துல இது எப்படி நான் ஷார்ட்கட் வச்சிருந்தேன்னா, ஹரிக்கு பாலே பிடிக்காது அப்படின்னா பாலின விகிதத்துல பிடிக்காதுன்னா கம்மி அப்படின்னு நான் வந்து அப்படிதான் மெமரி பண்ணிக்கிட்டேன். 2015 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் வந்துட்டு இருக்கு. சோ ஹரிக்கு பால் பிடிக்காது, இல்லைன்னா ஹரி பால் கம்மியா குறைவா தான் குடிப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ பாலின விகிதம் குறைவு. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டே வேணாம், உங்களுக்கே தெரியும் கேரளா பெண்கள் வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து நிறைய இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுங்க? 1084. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிக்கப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் போது வாழ்நாள் காலம் குறைவாகவும். இது வந்து நார்மலா தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, கம்மியா இருக்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்நாள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே இறக்குற விகிதம் வந்துட்டு குறைவா இருக்குது அப்படின்னா வாழ்நாள் காலம் அதிகமா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா சாரி மாத்தி சொல்லிட்டேன். இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும்போது வாழ்நாள் வந்துட்டு குறைவா இருக்கும். அப்படியே பிளஸ் ஆர் மைனஸ்ங்க, அவ்வளவுதான். அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிக்கிறது. சரிங்களா? அதிகமா வாழ்ந்த அப்படின்னா ஓகே இவங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்கப்பா, அதனால வந்து இறப்பு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், குறைந்த வாழ்நாள் காலம்னா அதிகமான இறப்பு விகிதத்தையும் சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த பாக்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. 1951ல வாழ்நாள் எதிர்பார்ப்பு எப்படிங்க? ஆண்கள் பெண்கள் மொத்தம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க 32. வேற என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாம் 30, அப்புறம் எல்லாம் 50, அப்புறம் 60, கடைசியில எல்லாம் 60. இதுல 2011 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 62, 64, 63. 62, 64, 63. சரிங்களா? 62, 64, 63. 62, 64, 63. சரிங்களா? அடுத்து 19 இதுல இருக்கிறது அப்படியே மறுபடி 1901, 1911 ஆண்டுகளில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருஷமா தான் இருந்துச்சுங்களாமா. 2011ல 63 வருஷமா வந்துட்டு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்துட்டு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் 23 வருஷம் அதுக்கப்புறம் வந்து 63 வருஷம் வாழ்ந்தாலும் கூட மத்த நாடோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா கொஞ்சம் கம்மியான காலங்கள் தான் வாழ்றாங்க மனுஷங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எழுத்தறிவு விகிதம் இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிக்கிறது. 19 அதாவது என்ன சொல்றாங்கன்னா எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில எத்தனை பேர் வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விகிதத்தை வந்து குறிக்கிறது தாங்க எழுத்தறிவு விகிதம். 1951ல ஆண்கள்ல 4ல் ஒருவர் மற்றும் பெண்களில் 12ல் ஒருவர் அப்படிங்கிற இதுலதான் என்ன பண்ணிருக்காங்க, படிச்ச கவுண்டிங்ல இருக்கிறாங்க. சரிங்களா? எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. 1951ல ஆண்கள் அப்படின்னா 4க்கு ஒருத்தருங்க, பெண்கள் அப்படின்னா 12ல ஒருத்தருங்க. சரிங்களா? சராசரியா 6 பேருக்கு ஒருத்தர் மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. எத்தனை பேருக்குங்க? 6 நபர்களுக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. 2011 ஆண்கள் 82% மற்றும் 82 எப்பங்க? 2011ங்களா? ஆமா, 2011ல ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04% ஆகும். 74.04% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிகவும் குறைவு. சரிங்களா? இந்த 74.4 இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. 74.04%. இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட குறைவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதுல கடைசி படிச்சு வச்சுக்கோங்க. 2011ல என்னன்னு பாத்தீங்கன்னா 74.04, ஆண்கள் வந்துட்டு 82, பெண்கள் வந்துட்டு 65ங்க. ஆண்கள் 82, பெண்கள் 65.5, பெண்கள் 65.5. இதெல்லாம் படிக்கணுமா மேம்னு கேட்டா 100% படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. 2011 இந்தியால வந்துட்டு எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ? 74.04, ஆண்கள் 82, பெண்கள் 65. ஓகேங்களா? 82, பெண்கள் வந்துட்டு எவ்வளோ? 65. தமிழ்நாட்டுல வந்து கீழே எழுதியிருக்கேன் பாருங்க.
80.33. அதாவது இந்தியாவோட எழுத்தறிவு விகிதத்துடன் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல வராங்க. 80.33%. அதுல ஆண்கள் வந்து 86.81%, பெண்கள் வந்து 73.86%. சரிங்களா? ஓகே. எப்படி இருக்கு? எல்லாமே 80 தான் இருக்குங்க. இது 80, இது ஒரு 86, 81, அப்புறம் 73.86. சரிங்களா? கேரளா 94%, அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%. இது வந்துட்டு இந்த புள்ளி கணக்குல இது படிக்க தேவையில்ல. இத வந்து எப்படின்னா கேமி கோஹிமாச்சல பிரதேசத்துக்கு போய் சிக்கிட்டா. இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரளா தானங்க அதிக எழுத்தறிவு விகிதம், அதை வந்து கேன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து மிசோரத்துக்கு மீன் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கேமி கேமி அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணு கோ அப்படின்னா போறா எங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்துக்கு. போய் ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்னா ஹீனா என்னங்க? ஹிமாச்சல் ஹி. ஹிமா அப்படின்னா என்ன? மகாராஷ்டிரா. சரிங்களா? அப்புறம் சிக்கிக்கிட்டா அப்படின்னா சிக்கிம். அப்புறம் வேற என்ன? தமிழ்நாடு, பீகார். அப்புறம் நாங்க நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கெல்லாம் போய் கார்ல போய், கார்னா பீகார், கார்ல போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். என்னங்க? கேமிங்கிற ஒரு பொண்ணு கோவிச்சுட்டு கோ கோ போயிட்டா. போயிட்டு என்ன பண்றாங்க? ஹிமாச்சல பிரதேஷ்ல வந்துட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டா, சிக்கிக்கிட்டா. அப்புறம் நாங்களான தமிழ்நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? கார்ல போய் அவளை காப்பாத்தி கூட்டு வந்தோம். இதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? இதுக்கு பர்சன்டேஜ் தேவையில்ல. ஓகே, இந்த இயற்கை வளங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் மேல படிச்சீங்கன்னா நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. சரிங்களா? தேர்ட் பார்ட்ல போடுறேங்க. சரிங்க, பாய்ங்க, நல்லா படிங்க. நான் இந்த வாரத்துக்கு உண்டானது எல்லாமே லைன் லைனா போட்டே வரேன். நீங்க தான் ரிவிஷன் பண்ணி படிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஷார்ட்கட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நல்லா படிங்க. பாய்ங்க.